ஏய் இந்தா வாங்கிக்கோ. இந்தா இந்தா சாமியா தலகாணியில விளையாடுறது செம்ம ஜாலியா இருக்குல்ல. அவன் டாலிஸ் செம்ம ஜாலியா இருக்கு. இந்த வாங்கிக்கோ. சாம் தாலிஸ், உங்களுக்கு லீவ் விட்டாங்க வீட்டை தலைகீழ மாத்தி வச்சிருக்கீங்க. அம்மா நாங்க அம்மா வீட்டு தலைகீழ மாத்தணும். நல்லா கண்ணை திறந்து பாருங்க, வீடு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. இந்தா சரி, அப்பா எப்ப வராரு? அப்பா நாளைக்கு காலைல தான் வராரு. உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இல்ல, போய் தூங்குங்க. சரிம்மா. பக்கத்து வீட்டு ஆண்டி கூப்பிட்டு இருக்கிறாங்க, நீங்க போய் பாடுங்க. பசங்களா நல்லா விளையாடிட்டு தூங்குறீங்களா? இருள் சூழ்ந்த நேரம், இது என்னோட நேரம். வாங்க விளையாடலாம், வாங்க விளையாடலாம், வாங்க விளையாடலாம். சாமி, தூங்குற நேரத்துல என்ன பயமுறுத்தாத. இப்ப மட்டும் தான் அம்மா கூப்பிட்டா உன்னை விழுத்து கட்டிடுவாங்க. விழு, தூங்கு. தாலி, என் செல்ல தாலி. சாமி தான் அமைதியா தூங்க சொன்னாலும் அமைதியா தூங்கு, இல்லைன்னா உன்னை அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன். டாலிஷ், என்ன சும்மா வளரிட்டு இருக்க? வாயை மட்டும் தூங்க மாட்டியா? சாமி, நீ வாய் வச்சு சும்மா. டாலிஷே, என்ன சும்மா பப்பன்ற? வாயை திறந்து எதுவா இருந்தாலும் ஒழுங்கா சொல்லு. சாமி, இங்க பேய் இருக்குடா. டேய் டாலிஷ், ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காத. இந்த பேய் எல்லாம் எதுவும் இல்ல, வாயை மட்டும் தூங்கு. பயந்தான் கோலி. டேய், ஒரு வாட்டி கொஞ்சம் திரும்பி தான் பாருடா. என்னடா அது? டாலிஷே, உண்மையிலேயே பேய்டா. மம்மி மம்மி, கூப்பிடு, உங்க அம்மாவையும் கூப்பிடு. குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நான் சாப்பிட போறேன். ரத்த கடையேண்டி என்ன சாப்பிடாதீங்க. எங்க அம்மா சொல்லிருக்காங்க நான் பாவக்கா மாதிரி இருப்பானா. ஆனா எங்க தம்பி இருக்கானே, அவனை எங்க அம்மா லட்டு லட்டுன்னு கூப்பிடுவாங்க. அவன் நல்லா இனிப்பா இருப்பான். என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்க வாயெல்லாம் கசக்கும். அதனால நீங்க இவனையே சாப்பிட்டுக்கோங்க. லட்டு நல்லா இனிப்பா இருக்கும்ல. சாமி, என்ன மாட்டி விடுறியா? ரத்த காட்டேரி, இந்த லட்டுவை சாப்பிடாதீங்க. ஏன்னா லட்டுவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்துடும். நீங்க இந்த பாவக்காவே சாப்பிடுங்க. நான் உங்க ரெண்டு பேரையுமே சாப்பிட போறேன். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஐயோ அண்ணா, இப்ப நம்ம என்னடா பண்றது? தம்பி, நீ எதுக்கும் பயப்படாத. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி காட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ ஒரு தாடிக்கார முனிவர் நம்ம கிட்ட ஒரு மந்திரக்கோள் கொடுத்தாரு. அது ஒரு ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா, ஆமா. அது எடுத்துட்டு வந்து இந்த ரத்த காட்டை இது என்ன பண்றேன்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு. தாலிஸ், வா, என் வயிற்றுக்குள்ள வா. என்னடா பாக்குற? வாடா என் வயிற்றுக்குள்ள. ஏய் ரத்த காட்டாரி, ஒழுங்க மரியாதையா டாலிஸ் விட்டுரு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னது என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாதா? பொடிப்பாயில என்ன ஏமாத்த பாக்குறியா? உன் தம்பிய நான் சாப்பிடதாங்க போறேன். ஏய் ரத்த காட்டாரி ஆண்டி, உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா என் தம்பியை விட்டுருங்க. இல்லன்னா நான் உங்களை ஆடா மாத்திடுவேன். பொடிப்பாயில, நீ என்ன ஆடா மாத்து மாடா மாத்து, நான் பயப்பட மாட்டேன். ஆனா உன் தம்பிய நான் விட மாட்டேன். ஏய் ரத்த காட்டாரி, நீ நான் சொல்றதை கேட்க மாட்டல. இப்போ உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. பூம் பூம் சகலக்கா, இப்போ நீ ஆயிடு ஆடா. என்ன ஒண்ணு பண்ணாது, என்ன ஒண்ணு பண்ணாது, என்ன மன்னிச்சு விடு, என்ன ஒண்ணு பண்ணாது, என்ன மன்னிச்சு விடு. சரி சரி, உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆனா நீ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நீ தோப்பு கரணம் போட்டு போகணும். போடு தோப்பு கரணம். தோப்பு கட்டணுமா? என்னால முடியாது, நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். போட முடியாதா? அப்ப இந்தா இதை வாங்கிக்கோ. பூம் பூம் சகலக்கா, பூம் பூம் சகலக்கா, பூம் பூம் சகலக்கா. வேணாம் வேணாம், நான் போட்டுறேன். நாங்க ரத்த காட்டாரிய தோப்பு கண்ணை போட விட்டுட்டோம். என்னையா தோப்பு கரணம் போட வச்சுங்க. நான் அடுத்த வாட்டி வந்து உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாருங்க.